அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு டேன் தமிழொலியின் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் நாட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்போகின்றோம். ஆகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருப்பது தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கியமான ஒரு உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும், அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினராகவும் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் கடமை புரிந்து கொண்டிருக்கிறோம் வைத்தியர் நலிந்த ஜெயதிசா அவர்களை தான் சந்திக்க போகின்றோம். ஐபோன் வணக்கம். ஐபோன் வணக்கம். நலிந்த ஜெயதிசா அவர்கள் தான் வருகை தந்திருக்கின்றார். அவர்களிடம் நாங்கள் முதலாவது கேள்வியை நாங்கள் கேட்கப் போகின்றோம். முதலாவது கேள்வியாக தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய நிலை எப்படி இருக்கின்றது என்று இந்த நிகழ்விற்கு எம்மை அழைத்தமைக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாட்டில் சகல பக்கங்களிலும் அதே போன்று ஒவ்வொரு மட்டங்களிலும் குறிப்பாக சமூகத்தில் உள்ள அடிமட்ட வியாபாரிகள் முதல் கிராமங்களில் கூலி வேலை செய்பவர்கள் வரை அதே போன்று வெளிநாடுகளில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம்களின் கவனத்தை நாம் ஈர்த்துள்ளோம். அவர்கள் நம்முடன் கதைப்பதற்கு விருப்பத்துடன் உள்ளனர். நாம் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளோம். எமது தீர்வுகள் தொடர்பில் தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் விருப்பத்துடன் உள்ளனர். கலந்துரையாடல்களில் ஈடுபடவும் விருப்பத்துடன் உள்ளனர். எனவே தேசிய மக்கள் என்ற வகையில் கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி எமது தேசிய தலைமைத்துவத்தை தேசிய நிறைவேற்று சபையை நாம் அறிமுகப்படுத்தினோம். 73 பேர் அதில் அங்கம் வகிக்கின்றனர். அதற்கு பின்பு தற்போதைய நாட்களில் எமது மாவட்ட தலைவர்களை அறிமுகப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம். மாவட்ட மாநாடுகளை நடத்துவதன் மூலம் எமது மாவட்ட தலைவர்களை அறிமுகப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம். தமிழ் சிங்கள புது வருடத்திற்கு முன்பாக இந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதற்குள் கிராம மட்டங்களில் உள்ள மக்களை ஒன்றிணைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதே மிக முக்கியமானதாக உள்ளது. அதற்கான வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளிலும் தேசிய மக்கள் சக்தியானது சபை ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போதைய நாட்களில் நாம் அந்த பணிகளையும் முன்னெடுத்து வருகின்றோம். நாட்டில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டுமெனில் ஆட்சி பலத்தை பெற வேண்டும். ஆட்சி பலத்தை பெற்று நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கான பரந்த வெகுஜன நோக்கத்தை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தியின் நோக்கமாக உள்ளது. இப்படி தேசிய ரீதியாக இந்த நாட்டிலே ஒரு தேசிய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தி நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் கிராமங்களுக்கு கிராமம், மாவட்டத்திற்கு மாவட்டம் செல்லும் போது முட்டை அடி அல்லது முட்டை தாக்குதல் இடம்பெறுகின்றது. அது தொடர்பாகவும் நாங்கள் கேட்கலாம். முட்டை தாக்குதலுக்கு முன்னர் மற்றொரு முட்டை தாக்குதலுக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. உங்களுக்கு நினைவிருக்கும் எனில் திருகோணமலை எண்ணெய் குதங்களின் ஒரு பகுதியை இந்தியாவிற்கு கையளிப்பதற்கு எதிராக நாம் புறக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தோம். இந்த நாட்டில் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்ற பேதம் இல்லாமல் நாட்டின் தேசிய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஒன்றிணையும் தருணம் அது. விற்பனை செய்தவற்றை மீளவும் பெறுவதாக கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. உங்களுக்கு நினைவிருக்கும் எனில் உதய கம்மன்பில எதிர்கட்சியில் இருக்கும் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் உதய கம்மன்பில தனது வாகனத்தில் கருப்பு கொடியை பறக்க விட்டதுடன் கருப்பு கொடியை பறக்க விடுமாறு மக்களிடமும் கூறினார். அவ்வாறு கூறியவர்களே கைகளை உயர்த்தி எண்ணெய் குதங்களை 50 வருடங்களுக்கு வழங்க உள்ளனர். எனவே அதற்கு எதிராக நாம் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தோம். அந்த சந்தர்ப்பத்திலும் புறக்கோட்டை அரச மரத்திற்கு அருகில் நின்று சில தரப்பினர் முட்டை வீச்சு தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். முட்டை வீச்சு தாக்குதலை மேற்கொண்டவர்களை பிடிக்க அந்த சந்தர்ப்பத்தில் முடியாமல் போனது. கம்பஹாவில் இடம்பெற்ற மாநாட்டில் இவ்வாறான பலர் இணைந்து முட்டை வீச்சு தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். அதன்போது மாநாட்டில் பங்கேற்றவர்களும் வீதியில் சென்றவர்களும் இணைந்து முட்டை வீச்சு பிரயோகத்தை மேற்கொண்டவர்களில் 2 பேரை மடக்கி பிடித்தனர். 16 பேர் வருகை தந்ததாகவும் குறித்த இடத்தில் இருந்து தாம் அனுப்பப்பட்டதாகவும் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருவதாகவும் தமக்கு 5000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட தலைவர் பிரசன்ன ரணதுங்கவின் பாதுகாப்பில் இருப்பதாகவும் பிடிப்பட்டவர்கள் கூறியுள்ளனர். இவ்வாறான முறையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த மக்கள் சட்டத்தை கையில் எடுக்காது சட்டத்துக்கு மதிப்பளித்து குறித்த 2 பேரையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நிட்டம்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்பு அவ்விருவரும் வத்துப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். 3-4 நாட்கள் அவர்கள் இருவரும் வைத்தியசாலையில் இருந்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் 3-4 நாட்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த
இருந்தாலும் குறித்த இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. இவ்வாறான நிலையில் வத்துப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இருவரும் தப்பிச் சென்றனர் என்று நமக்கு தகவல் வழங்கப்பட்டது. அவர்கள் இருவரும் இல்லை. எனவே இறுதியில் பார்க்கும்போது போலீசார் குறித்த இருவரையும் கைது செய்யவில்லை. அந்த இருவரும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் அவர்கள் கைது செய்யப்படாது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தப்பிச் சென்றுள்ளனர். இவ்விடயங்கள் அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அதாவது அரசாங்கத்தின் பாதுகாப்புடன் இவ்விடயம் நடந்ததாகவே இறுதியில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. அந்த மாநாட்டுக்கு வருகை தந்த மக்களால் பிடிபட்ட இருவர் தாங்கள் அவன்காட்டில் பணியாற்றுபவர்கள் என்று கூறினால், குறிப்பாக அதன் பிறகு நமக்கு தகவல் கிடைத்தது என்னவெனில், அந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்துவதற்கு முன்னைய நாளில் கூட அவன்காட் நிறுவனத்தின் பணிப்பாளர் என்ற வகையில் மஞ்சி நிறுவனத்தில் ஒருவர் பணியாற்றியுள்ளார். அதே போன்று அவன்காட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி போகும் வரும் வழியில் உடல் பாதுகாப்புக்கு ஏற்ற வகையில் பணியாற்றும் ஒருவர். எனவே சேனாதிபதி என்று கூறுபவர் யார் என்று கூறுவதற்கு புதுமையான விடயம் ஒன்றும் இல்லை. அவர் இந்நாட்டில் அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சுக்கும் மேலாக ஜனாதிபதியுடன் நெருங்கிய தொடர்பை பேணுபவர். ஜனாதிபதி ஊடகம் என்ற முறையில் நிதி அளிப்பது குறித்தும் கடந்த காலங்களில் பேசப்பட்டது. எனவே ஜனாதிபதிக்கு அருகில் இருக்கும் நினைத்த நேரத்தில் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று வரும் ஒருவர். எனவே அவ்வாறான நிலையில் 16 பேர் வந்து இவ்வாறான தாக்குதலை மேற்கொள்ளும் அதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாது எனும் போது இந்த தாக்குதலை அரசாங்கத்தின் அனுமதியுடன் முன்னெடுத்த ஒன்றாகவே கருத வேண்டியுள்ளது. எனவே அவ்வாறான நிலையில் 16 பேர் வந்து இவ்வாறான தாக்குதலை மேற்கொள்ளும் போது அதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாது எனும் போது இந்த தாக்குதலை அரசாங்கத்தின் அனுமதியுடன் முன்னெடுத்த ஒன்றாகவே கருத வேண்டியுள்ளது. ஏனெனில் அந்த சம்பவத்தை அடுத்து அதே போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் இடம்பெற்றது. ராகம வைத்தியபீடத்திற்கு சென்ற ஒரு கும்பல் வைத்தியபீட மாணவர்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது. தெங்கு அபிவிருத்தி சபையின் வாகனம் ஒன்று அங்கு சென்றுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கும் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவின் மகனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. போலீசார் இவ்வாறு செயற்பட்டனர். உடனடியாக அவ்விடத்திற்கு வந்த போலீசார் சிலரை கைது செய்துள்ளனர். வாகனங்களை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதன் காரணமாக ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவிற்கு தனது மகனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்பதற்கு நேரிட்டது. நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அது மட்டுமன்றி இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக விசேட குழு ஒன்றையும் ஜனாதிபதி நியமித்தார். நாட்டில் அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்கள் மூவரை உள்ளடக்கி இந்த குழு நியமிக்கப்பட்டது. அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, மஹிந்தானந்த ஹெகலிய ஆகியோரை இந்த குழுவில் உள்ளடங்குகின்றனர். நாட்டில் அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்களை உள்வாங்கி குழு ஒன்று அமைக்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையில் கம்பஹா பிரதேசத்தில் முட்டை வீச்சு தாக்குதலை மேற்கொண்டவர்களை கையும் மெய்யுமாக பிடித்து போலீசாரிடம் நாம் ஒப்படைத்த போது என்ன நடந்தது? எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த சம்பவத்தை அடுத்து சுயாதீன ஊடகவியலாளர் சமுதித விக்ரமரத்னவின் வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பிலும் இதுவரை விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. விசாரணைகள் மேற்கொள்ளப்படாமை, சந்தேக நபர்கள் கைது செய்யப்படாமை, அவர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படாமை என்பன அரசாங்கத்தின் பாதுகாப்புடன் இடம்பெறுவதாகவே அருந்திக பெர்னாண்டோவின் மகனின் சம்பவமானது அரசாங்கத்தின் அனுமதியுடன் நடக்காத ஒரு சம்பவம். அது அருந்திகவின் மகனின் நண்பர்களுடன் தொடர்புடையது. எனவே இது ஜனாதிபதிக்கு பொறுப்பற்ற விடயம். எனவே இவ்வாறான சம்பவங்களுக்கு நீதி நிலைநாட்டப்படுகின்றது. அவரது அரசியலுக்கு எதிரான விடயங்கள் நடைபெறும் போது சட்டம் நிலைநாட்டப்படாது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்று கூறினாலும் அது இவ்வாறு இருக்கும். இப்படி பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல் அல்லது கம்பஹாவில் நடைபெற்ற இந்த முட்டை தாக்குதல் நடந்த ஒரு சில தினங்களுக்கு பிறகு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சொன்னார்கள், 100க்கு 3% வாக்குகளை எடுத்தவர்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று. அப்படி என்றால் இதை யார் செய்திருப்பார்கள்? அவர்களே சொல்கின்றார்கள். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் தங்களது பேரணிகளின் போது, ஊடகவியலாளர் சந்திப்புகளின் போது அனுரகுமார திசாநாயக்க சகோதரருக்கு முகப்புத்தக ஜனாதிபதி மக்கள் அலை இருந்தாலும் வாக்குகள் கிடைக்காது, அவ்வாறான மக்கள் பேரணி முன்பு வந்தது என்று கூறுகின்றார்கள் என்று தெரியவில்லை. 100க்கு 3% எனில் அது தொடர்பில் குழப்பமடைய தேவையில்லையே. அரசாங்கத்திற்கு கையளிக்கப்பட்டுள்ள ஆய்வு அறிக்கைகளை பார்க்குமாறு கூறுங்கள். புலனாய்வு பிரிவின் ஆய்வு அறிக்கைகளை பார்க்குமாறு கூறுங்கள். அந்த அறிக்கைகளில் காணப்பட்ட இலக்கங்களை பார்த்தே அரசாங்கம் குழப்பமடைகின்றது. அதன் காரணமாகவே இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. இது ஒன்றும் புதிய விடயமல்ல. பேரணி எங்கு செல்கின்றது என்பது அரசாங்கத்திற்கு தெரியும். மெதமுலன வீரகேட்டிய பகுதிகளில் இடம்பெற்ற கூட்டத்துக்கு நாமல் ராஜபக்ஷ வந்தபோது, சார் இந்த முறை மக்கள் விடுதலை முன்னணிக்கே வாக்களிப்போம் என்று கூறப்பட்ட காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. எனவே அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் எழும்போதும் மக்கள் விடுதலை
முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் மக்கள் செல்லும் போது அதனை அடக்குவதற்காக 3% 4% என்று கூறுகின்றனர். ஆம், ஜனாதிபதி தேர்தலில் எமக்கு 100% வாக்குகளே கிடைத்தன. முடியுமானால் தேர்தல் ஒன்றை வைக்குமாறே நாம் அரசாங்கத்தை கோருகின்றோம். உள்ளூராட்சி தேர்தலை வைக்குமாறு நாம் கூறவில்லை, பொது தேர்தலை வைக்குமாறே கோருகின்றோம். தேர்தலை வைத்து பாருங்கள், பிரதிபலன் என்னவென்று தெரியும். அரசாங்கத்திற்கு பயம், தேர்தலை நடத்துவதில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தி இருக்க வேண்டும். ஒரு வருடம் ஏன் பிற்போட்டுள்ளன? கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் உலக நாடுகள் தேர்தலை நடத்துகின்றன, பொது தேர்தலை நடத்துகின்றன, ஜனாதிபதி தேர்தலை நடத்துகின்றன. கொரோனா நிலைமையை நாம் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தியுள்ளோம், நாம் சிறந்த முறையில் செய்தோம் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். சிறந்த முறையில் செய்திருந்தால் ஜனாதிபதி தேர்தலை வைத்திருக்க வேண்டும். சிறந்த முறையில் செய்ததாக கூற முடியும், எனினும் தேர்தலை நடத்த முடியாது. இது உண்மையில் புதுமையான கதையாகும். நாட்டு மக்கள் அளித்த 3/2 பலத்தில் தற்போது 1.5 வருடம் முடிந்துவிட்டது. 3 வருடங்களுக்கு கொண்டு நடத்துவதற்கு மக்கள் பலத்தை அளிப்பார்களா என்று ஜனாதிபதி சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மை விமர்சிப்பதால் எந்த பயனும் இல்லை. உங்களது வாக்கு வங்கி எவ்வாறு இருக்கின்றது என்பதை முதலில் சோதித்து பாருங்கள். தயவு செய்து தேர்தல் ஒன்றை நடத்துங்கள். நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினருமாகிய வைத்தியர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி பல கேள்விகள் நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக தற்போது நாட்டினுடைய பொருளாதாரத்தை தங்களால் கட்டியெழுப்ப முடியும் என்று அண்மையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்தார். எவ்வாறு என்ற ஒரு கேள்வியும் நாங்கள் எமது நாடு முகம் கொடுக்கும் பிரதான பிரச்சனையாக பொருளாதார பிரச்சனையே காணப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி காரணமாகவே அரசாங்கமானது ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு செல்கின்றது. எனவே பொருளாதார நெருக்கடியை தீர்த்துக் கொள்வதற்கான பதிலை தேட வேண்டியது அவசியம். இதில் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம் என்னவெனில், ஆட்சியில் உள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதை நாட்டு மக்கள் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளனர். இதைவிட சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சிக்கும் இதற்கான பதில் இல்லை. நான் வந்தால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவேன் என சஜித் பிரேமதாச எங்கு சென்று கூறினாலும் நாட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழ வேண்டுமெனில் முதலில் இந்த இடத்தில் இருக்கும் பிரதான பிரச்சனை என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். டொலர் தட்டுப்பாடே நாட்டில் காணப்படும் பிரதான பிரச்சனை என்பது சாதாரண மக்களுக்கும் தெரியும். ரூபாய் என்றால் அதனை அச்சடித்தேனும் வழங்க முடியும். நட்டஈடு என்ற முறையிலும் நிவாரணமாகவும் ரூபாவை அச்சடித்து வழங்க முடியும். இதனால் ஏற்பட போகும் நெருக்கடி பணவீக்கம் தொடர்பில் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். எனினும் டொலர் தட்டுப்பாடே தீவிர தன்மையாக காணப்படுகின்றது. எமது நாட்டில் தோராயமாக வருடம் ஒன்றிற்கு இறக்குமதி செலவீனமானது 20,000 மில்லியன் டாலர்களாகும். எமது ஏற்றுமதி வருமானமானது 10,000 மில்லியன் டாலர்களாகும். எனவே ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையில் 10,000 மில்லியன் டாலருக்கான இடைவெளி காணப்படுகின்றது. இந்த தொகை 8,000 மில்லியன் டாலர் வரை குறையலாம். நாம் கடந்த ஆண்டை எடுத்துக்கொண்டால் 2021 ஆண்டு நமது ஏற்றுமதி இறக்குமதிக்கான இடைவெளி 8,000 மில்லியன் டாலர்களாகும். எனவே இந்த இடத்தில் 8,000 மில்லியன் டாலருக்கான பற்றாக்குறை காணப்படுகிறது. எனவே அந்த தொகையை நாம் தேட வேண்டும். அடுத்ததாக பெற்றுக்கொண்ட கடனுக்கான வட்டியை செலுத்த வேண்டிய நிலை. இந்த அரசாங்கமானது கடனை வாங்கி வாங்கி கடன் தொகையை அதிகரித்துள்ளது. எனவே கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக 6,900 மில்லியன் டாலர் இவ்வருடத்தில் மட்டும் தேவைப்படுகிறது. அதனை 7,000 மில்லியன் டாலராக கருதுவோம். தேயிலை, ரப்பர், தெங்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்வது மட்டுமல்லாது மேலும் 15,000 மில்லியன் டாலர் நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த 15,000 மில்லியன் டாலர் வரும் வழியை பார்த்தால் சாதாரண நாட்களில் அந்நிய செலாவணி 7,000 மில்லியன் டாலராக காணப்படுகிறது. அதன் பின்பு சாதாரண நாட்களில் சுற்றுலாத்துறையின் மூலம் 3,000 மில்லியன் டாலர்களை பெற்றுக்கொள்ள முடியும். 2018 ஆண்டில் மட்டும் சுற்றுலாத்துறை வியாபாரமானது 4,000 மில்லியன் டாலராக காணப்பட்டது. அது விசேட நிலைமை. நாம் அதனை 3,000 மில்லியன் டாலராக வைத்துக் கொள்வோம். எனவே அந்நிய செலாவணி 7,000 மில்லியன் டாலர், சுற்றுலா வருவாய் 3,000 மில்லியன் டாலர், இவை இரண்டையும் சேர்த்தால் 10,000 மில்லியன் டாலர் ஆகும். எனவே ஒவ்வொரு வருடமும் நாம் 5,000 மில்லியன் டாலரை பெற்றுக்கொள்ளும் வழியை தேட வேண்டியுள்ளது. இதுவே நெருக்கடி. இந்த 5,000 மில்லியன் டாலரை இழக்கும் போதே அந்நிய செலாவணி, டாலர், தங்கம் என்பவற்றுக்கூடாக அந்த தொகையை வழங்குகிறது. எனவே இந்த இடத்திலேயே நாம் பதிலை தேட வேண்டியுள்ளது. எவ்வாறு டாலரை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இவ்விடத்தில் பதிலை தேட வேண்டியுள்ளது.
அதற்கு ஒரு பதில் என்னவெனில் எமது ஏற்றுமதி வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது தற்போது காணப்படும் 12,000 மில்லியன் டாலரை 15,000 மில்லியன் டாலராகவும் 16,000 மில்லியன் டாலராகவும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இது இயலாது என்று கூற முடியாது. 10,000 மில்லியன் டாலர் வரும்போது விவசாயத்துறையினூடாக 2,500 மில்லியன் டாலர் கிடைக்கப்படுகிறது. விவசாயத்துறையை எடுத்துக்கொண்டால் அவ்விடத்தில் தேயிலை தொழில்துறை காணப்படுகிறது. 1,300 மற்றும் 1,500 மில்லியன் டாலர் வருமானம் தேயிலையினூடாக கிடைக்கப்படுகிறது. எனவே தேயிலை தொழில்துறையின் அபிவிருத்திக்கான திட்டங்களை வகுத்தால், குறிப்பாக தேயிலை தொழில்துறையை நவீனமயமாக்குதல், தொழில்நுட்ப வசதிகளை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட விடயங்களை செய்யும் போது தேயிலையை பெறுமதிமிக்க பொருளாக முன்னோக்கி கொண்டு சென்றால் தேயிலை துறையினூடாக முன்னோக்கி செல்ல முடியும். 3,000 மில்லியன் டாலரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று சிறு ஏற்றுமதி பயிர்கள் 350 மில்லியன் டாலரை அவற்றின் மூலம் பெற்றுக் கொள்ள வேண்டும். மிளகு, ஏலம், கருவா போன்ற சிறு ஏற்றுமதி பயிர்களின் ஊடாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. கிராமங்களில் வசிக்கும் சாதாரண மக்கள் தங்களிடம் உள்ள சிறியளவான நிலங்களில் இந்த சிறு ஏற்றுமதி பயிர் செய்கைகளை முன்னெடுக்கின்றனர். எனவே சிறு ஏற்றுமதி பயிர் செய்கை தொடர்பிலும் புதிய திட்டங்களை வகுக்க வேண்டும். உலக பொருளாதார சந்தையில் இந்த பயிர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கருவா, மிளகு, ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்களுக்கு உலக சந்தையில் பாரிய கிராக்கியுள்ளது. இந்த பொருட்களின் சுவை, நறுமணம், ஆரோக்கியத்திற்கு நல்ல பெறுமதி உள்ளது. எனவே இவற்றை வளர்ப்பவர்களுக்கு மானியங்களுடன் கூடிய தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி சந்தை வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தி அரசாங்கம் தலையிட்டு வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும். எனவே விவசாயத்துறையை எடுத்துக்கொண்டால் 2,500 தொடக்கம் 2,600 மில்லியன் டாலருக்கு மேலதிகமாக நாம் ஏற்றுமதி வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்கு அடுத்ததாக எமது நாட்டில் காணப்படும் கனிய வளங்கள். புல்மோட்டையில் உள்ள இல்மனை, எப்பாவள பிரதேசத்தில் காணப்படும் பொஸ்பைட், மாணிக்கக்கல், அவ்வாறு இல்லையாயின் மன்னார், புத்தளம், சிலிக்கன் கனிய வளங்களை தொழில்துறைகளாக மாற்ற வேண்டும். தற்போது நாம் என்ன செய்கின்றோம்? சாதாரணமாக எமது கனிய வள ஏற்றுமதி 25,000 மில்லியன் டாலர் அல்லது 50,000 மில்லியன் டாலராகவே காணப்படுகின்றது. 2021ஆம் ஆண்டு 44,000 மில்லியன் டாலர்களாக இந்த துறையை தொழில்துறையாக மாற்றினார். என்ன நடக்கும்? ஆக குறைந்தது ஏற்றுமதி வருமானத்தில் 6,000, 7,000, 10,000 டாலர் மில்லியன்கள் வரை செல்ல முடியும். திருகோணமலை எண்ணெய் குதங்களை பயன்படுத்திக் கொண்டு பழுது பார்க்கும் விடயங்களை புதுப்பித்துக் கொண்டு தேவையெனில் கடனை பெற்று பெட்ரோலிய பொருட்களை நாம் செய்வதற்கு ஆரம்பித்தால், அதாவது மசகு எண்ணெயை கொண்டு வந்து அதனை சுத்திகரித்து அந்த எரிபொருளை ஏற்றுமதி செய்தால் தற்போதைய நிலையில் 500 மில்லியன் டாலரை பெற்றுக் கொள்கின்றோம். இதனை தற்போது இரட்டிப்பாக அதிகரிக்க முடியும். எனவே திட்டமிட்டு எம்முள்ள துறைகளினூடாக ஏற்றுமதி வருமானத்தை 200, 300, 500 மில்லியனாக மேலும் எவ்வாறு அதிகரிக்கலாம் என்று சிந்தித்தால் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையில் மேலும் 4,000, 5,000 டாலர் மில்லியனை இணைத்துக் கொள்வதில் ஒன்றும் சிக்கல் இருக்காது. ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு இடையில் இருக்கும் இடைவெளியை குறைத்துக் கொள்வதற்கு இறக்குமதி செலவினங்களை குறைக்க வேண்டும். ஏனெனில் தற்போது 25,000 டாலர் மில்லியன் செல்கின்றது. எனினும் இவ்விடயத்தில் கை வைக்கும் போது மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும். ஏனெனில் நாட்டின் ஆட்சியாளர்கள் என்ற முறையில் நமக்கு முட்டாள்தனமான தீர்மானங்களை எடுப்பதற்கு உரிமை இல்லை. உதாரணத்திற்கு உரம் என்பது அத்தியாவசிய இறக்குமதி பொருளாகும். உர இறக்குமதிக்காக வருடம் ஒன்றுக்கு 260 மில்லியன் டாலரே செல்கின்றது. இந்த உர இறக்குமதியை நிறுத்தியதன் பின்னர் என்ன நடக்கும்? அதாவது உர இறக்குமதியை நிறுத்தினால் தேயிலை தொழில்துறைக்கு அது எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் முதலில் சிந்திக்க வேண்டும். 1,300 மில்லியன் டாலர் தேயிலை தொழில்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 350 மில்லியன் டாலர் செலுத்தி சிறு ஏற்றுமதி பொருட்களுக்காக கொண்டு வரப்படும் உரம், அதே போன்று ரப்பர், மரக்கரை போன்றவற்றிற்கு ஏற்பட போகும் பாதிப்பு குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இவற்றை யோசிக்காமல் ஒரே தடவையில் உரத்திற்கு தடை விதிப்பது சிறந்தது. எனவே இறக்குமதி வருமானத்தை குறைப்பதற்கு என சில விடயங்கள் உள்ளன. 20,000 மில்லியன் டாலர் இறக்குமதி செலவினங்களுக்காக செல்லும் போது 1,800 மில்லியன் டாலரை நாம் உணவுப் பொருட்களின் இறக்குமதிக்காக செலவிடுகின்றோம். போன்ற நாடுகளுக்கு இது சாதாரண விடயமல்ல. 9% உணவுப் பொருட்களின் இறக்குமதிக்காக செலவிடுவது நாடுகளுக்கு உகந்தது அல்ல. 1,800 மில்லியன் டாலரில் 1,000 மில்லியன் டாலரை நாம் மீதப்படுத்தலாம். கடந்த வருடம் மட்டும் 450 மில்லியன் டாலருக்கு மரக்கறி மற்றும் பழங்களை நாம் இறக்குமதி செய்துள்ளோம். 350 மில்லியன் டாலருக்கு மீன்களை இறக்குமதி செய்துள்ளோம். பால் உணவுகளை 300, 350 மில்லியன் டாலர்களுக்கு நாம் இறக்குமதி செய்கின்றோம். இவற்றை நாம் மீதப்படுத்தலாம். பாரிய கடல் வளமுள்ள எமது நாட்டில் இவற்றை நாம் இறக்குமதி செய்ய தேவையில்லை. எனவே நாம் இறக்குமதி
செலவினங்களை அண்ணளவாக 1,500 மில்லியன் டாலர்களாக குறைத்துக் கொண்டால் அந்த ஏற்றுமதி இறக்குமதி வருமானத்திற்கு இடையிலான இடைவெளியை ஓரளவு குறைத்துக் கொள்ள முடியும். 8,000 மில்லியன் டாலர் இடைவெளியை 4,000 மில்லியன் டாலருக்கு குறைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். அடுத்ததாக டாலர் வரும் வழிகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அதாவது வெளிநாட்டு பணியாளர்கள் கூடாக 7,000 மில்லியன் டாலர் வருமானம் கிடைக்கின்றது. தற்போது அந்த வருமானம் வருவதில்லை. 2021 ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரை 2,055 மில்லியன் டாலராக வெளிநாட்டு பணியாளர்கள் அனுப்பும் பணம் குறைவடைந்தது. கொரோனா காரணமாக இந்த நிலை ஏற்படவில்லை. கொரோனாவாக இருந்திருந்தால் முதல் 5 மாதங்களில் அந்த தொகை அதிகரித்திருக்காது. முதல் 5 மாதங்களில் 450 மில்லியன் டாலராக அதிகரித்தது. அதன் பின்பு 2,500 மில்லியன்கள் டாலர்களாக குறைந்தது. இதனை கணக்கிட்டு பார்த்தால் 1,500 மில்லியன் டாலர் இல்லாமல் போயுள்ளது. பண வருகையில் 1,500 மில்லியன் டாலர் குறைந்துள்ளது. கொரோனா காலத்தில் பிலிப்பைன்ஸ் நாடு 7,000 மில்லியன் டாலராக தனது பண வருகையை அதிகரித்துக் கொண்டது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், மாலத்தீவு, இந்தியா போன்ற நாடுகள் பண வருகையை அதிகரித்துக் கொண்டன. நமது நாடு மட்டுமே அதனை குறைத்துக் கொண்டது. கப்ரால் பசில் ராஜபக்ச ஆகியோரின் முட்டாள்தனமான தீர்மானம் காரணமாகவே இவ்வாறு நடந்தது. எனவே நாம் பண வருகையை எவ்வாறு அதிகரித்துக் கொள்வது? ஆக குறைந்தது இதனை 900 மில்லியன் டாலர் அல்லது 1,000 மில்லியன் டாலராக அதிகரிக்க வேண்டும். எனவே பயிற்சி பெறாதவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு பதிலாக தகவல் தொடர்பாடல், தாதியர், சுகாதாரத்துறையில் உள்ள நிபுணர்கள், விசேட நிபுணர்கள், பொறியியல் துறை, தொழில்துறை இவ்வாறான துறைகளில் பயிற்சி பெற்றவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்வது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். சிலர் இங்கிருந்தும் பணியாற்ற முடியும். இதன் போது பண வருகையை அதிகரித்துக் கொள்ள முடியும். இதற்கு நாம் பாடப்பிரிவுகளை உருவாக்க வேண்டும். அடுத்ததாக சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறையில் 2,500 மில்லியன் டாலர் இருக்கும் ஹோட்டல் உரிமையாளர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள், சாரதிகளின் விருப்பத்திற்கே அந்த தொகையை பெற்றுக் கொள்கின்றனர். அரசாங்கமானது இவர்களை தொடர்பு படுத்திக் கொள்வதற்கு ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும். அவ்வாறு இல்லையாயின் நாட்டிற்கு வரும் வருமானம் குறைவடையும். கித்துல்கல பிரதேசத்தில் படகு பயணத்தினூடாக ஒருவரிடமிருந்து 40 டாலரை பெற்றுக்கொண்டோம். அதன் பின்பு படகு பயணத்தை மேற்கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்தது. தமக்கான வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு எதிர்பார்த்தனர். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கான கட்டணத்தை குறைத்தனர். இதனால் 10 டாலருக்கும் அந்த சேவையை வழங்கினர். அவர்களுக்கு வருமானம் வரும் எனினும் 10 டாலருக்கு 4-5 பேர் வர முடியும். அவர்களுக்கு வருமானம் வரும் எனினும் 10 டாலருக்கு 4-5 பேர் வர முடியும். எனினும் நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு கூடாக வருமானம் குறையும். எனவே இவ்விடயத்தில் அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும். அரசாங்கம் திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும். அமெரிக்கா, ஜப்பான், சீனா என சுற்றுலா வியாபாரம் என்பது அரசாங்கம் தலையிட்டு மக்களை உள்வாங்கும் ஒரு விடயமாகும். எனவே இறக்குமதி செலவினங்களை குறைத்து நாட்டின் அந்நிய செலாவணியை அதிகரிக்கும் வழிவகைகள் தொடர்பில் சிந்திப்பது என்பது டாலர் தட்டுப்பாட்டை குறைக்கும் வழியாகும். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டதன் பின்னர் எமது பொருளாதாரத்தை திட்டமிட வேண்டும். நாம் திட்டமிடலுடன் உற்பத்தி பொருளாதாரத்திற்கு செல்ல வேண்டும். இவற்றில் விவசாயத்துறை, கால்நடைகள், கடல் துறை, சிறு ஏற்றுமதி பயிர், சுற்றுலாத்துறை, தகவல் தொடர்பாடல் துறை, சுகாதாரத்துறை, துறைமுகங்கள் என்பது மிக முக்கியமான. துறைமுகங்களின் ஊடாக நாம் அதிக தொகை டாலரை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே 10-15 துறைகள் உள்ளன. திட்டங்களை வகுத்து இந்த துறைகளில் அதிகளவு பலனை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அமைச்சரவையின் பொறுப்பு என்னவெனில் கொடுக்கும் இலக்கை சரியாக செயற்படுத்துவது. எமது அமைச்சரவை மக்கள், தனியார் துறை என்பவற்றை ஒன்றிணைத்துக் கொண்டு வெளிநாட்டு தூதுவராலயங்களின் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு நமது திட்டங்களை செயற்படுத்திக் கொள்ள முடியும். இதில் முக்கியமாக கூற வேண்டிய விடயம் என்னவெனில் இவற்றை செய்து கொண்டு போகும்போது திட்டத்தை வகுப்பது மட்டும் போதாது. யாரேனும் கேட்க முடியும், சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்தில் உள்ளது, அதில் உள்ளது, இதில் உள்ளது என்று கூற முடியும். திட்டங்களை ஏன் செயற்படுத்த முடியாது? இதற்கு பிரதான காரணம் என்னவெனில் எமது அரசியலில் உயர்மட்டத்தில் ஊழல், மோசடி காணப்படுகின்றது. மோசடிகளுக்கு மத்தியில் பயணிக்க முடியாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் புல்மோட்டை இல்மனை நிதியை நாம் என்ன செய்கின்றோம்? தற்போதைய நிலையில் ஒரு மெட்ரிக் டன் இல்மனை $120 காணப்படுகின்றது. இதில் முதலீடு செய்வதற்கு நம்மிடம் டாலர் இல்லை. முதலீட்டாளர் தேவை. சாதாரணமாக 750-800 மில்லியன் டாலர் முதலீடு இதற்கு தேவைப்படும். முதலீட்டாளர் வருவதில்லை. இலங்கைக்கு முதலீட்டாளர்கள் வருவதில்லை. கொரோனா காலத்தில் குறிப்பாக கடந்த வருடம் 500 மில்லியன் டாலரே முதலீடாக காணப்பட்டது. சாதாரண காலங்களில் 800 மில்லியன் டாலர் முதலீடாக காணப்படும். நமக்கு 850 மில்லியன் டாலர் முதலீடு வரும்போது வியட்நாம் போன்ற நாடுகளில் 16,500 மில்லியன் டாலர் முதலீடு செய்யப்படுகிறது. இது நமது நாட்டிற்கு முதலீட்டாளர்கள் வருகின்றனர்.
கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வரும் முதலீட்டாளர்கள் அமைச்சர்களை சந்திக்கும் போது அமைச்சர்கள் அவர்களிடம் ஒரு தொகையை கேட்கும் போது முதலீட்டாளர்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள். முதலீட்டாளர்களை வரவழைக்க வேண்டும் எனில் அரசியலில் உயர்மட்டத்தில் உள்ள ஊழல் மோசடிகளை முதலில் நிறுத்த வேண்டும். எமது திட்டங்களை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருப்பவர்கள் சமூக வலைத்தளங்களில் காணொளிகளை பதிவு செய்துள்ளனர். அதாவது இந்த நாட்டில் ஊழல் மோசடிகள் தலைவிரித்தாடும் போது நாம் பணத்தை அனுப்பப் போவதில்லை என்று கூறியுள்ளனர். நாட்டில் டாலர் இல்லை, டாலரை அனுப்புங்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் போது பிரதமர் தனியான ஜெட் ஒன்றில் திருப்பதி செல்வாராயின் கொரியாவில் கடும் வெப்பத்துக்கு மத்தியில் தொழிற்சாலையில் பணியாற்றும் எமது வெளிநாட்டு பணியாளர்கள் நாட்டிற்கு டாலரை அனுப்புவார்களா? மத்திய நாடுகளில் பணியாற்றுபவர்கள் டாலரை அனுப்புவார்களா? நமது ஆட்சியாளர்கள் தற்போது செயற்படும் விதத்தை பாருங்கள். பாகிஸ்தானில் இம்ரான்கான் நாட்டில் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை நிறுத்துவதற்காக முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் அந்நாட்டுக்கு சந்தோஷம் அளிக்கவில்லையா? அந்த சந்தோஷத்தை நாட்டு மக்கள் பெற்றுக் கொள்ளவில்லையா? இதனையே நாம் பார்க்க வேண்டும். திட்டமிடலுடன் கூடிய உற்பத்தி பொருளாதாரத்துடன் அதனை செயற்படுத்துவதற்கான தலைமைத்துவம் ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பவர் மிக முக்கியம். எனவே அந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இந்த நாட்டில் கடந்த காலம் முழுவதும் இந்த இரண்டு அரசாங்கங்களிலும் கணக்கு பார்த்தால் திரைசேரி 4-5 அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சட்டம் காணப்படுகிறது. இதற்கு ராஜதந்திர நீதி காணப்படுகிறது. ஊழல் மோசடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். பழிவாங்குவதற்காக நீதியை செயற்படுத்த கோரவில்லை. எதிர்கால அரசியலுக்கு பாடம் புகட்ட வேண்டும். நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடுவது பாரிய குற்றம் என்பது உரத்து கூறப்பட வேண்டும். இதனை செய்யும் போது இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். இதில் பொருளாதார பக்கத்தை போன்று அரசியல் பக்கமும் உள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு நாட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவார்களாயின் நாம் கட்டாயமாக அரசியலமைப்பில் மாற்றத்தை கொண்டு வருவோம். அரசியலமைப்பில் மாற்றத்தை கொண்டு வருவதில் பிரதான நோக்கம் என்னவெனில் நாட்டில் வாழும் அனைத்து மக்களினதும் உரிமையை உறுதிப்படுத்தல், சமூகத்தில் சாதாரண நிலைமையை ஏற்படுத்தல், ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தல் என்பனவாகும். எனவே இவ்விடத்தில் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி ஒருவர் இருப்பது அவசியம். அதே போன்று மக்களின் அதிகாரத்தை பெறுவதற்கு அதிகார பகிர்வு அவசியமாகும். 13வது சீர்திருத்தத்தால் முழு நாட்டுக்கும் கிடைக்கப்பெற்றுள்ள லாப நட்டம் என்னவென்பது தொடர்பில் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியா தலையிட்டு இதனை கொண்டு வந்தது. வடக்கு கிழக்கு மக்களுக்கு இவ்வாறு நடந்தது, தெற்கு மக்களுக்கு இவ்வாறு நடந்தது என்பது தொடர்பில் முழுமையான அறிதலுக்கு வர வேண்டியது அவசியம். உண்மையில் தெற்கு மாகாணத்தில் கல்வி சுகாதாரத்திற்கு மாகாண சபை முக்கியமானதா இல்லையா? மாகாண சபைகள் இல்லாமல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நான் நினைப்பது போல் தெற்கு மாகாண மக்களுக்கு அது முக்கியத்துவம் இல்லாததை போன்றே காணப்படுகின்றது. வடக்கு பிரச்சனை அவ்வாறு அல்ல. வடக்கு மக்களுக்கு வடமாகாண சபையின் கீழ் உள்ள பாடசாலைகளில் கல்வி சார்ந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதா, சுகாதார பணிகள் முன்னெடுக்கப்பட்டதா என்பதற்கு பதிலாக தெற்கு மக்கள் பார்க்கும் விதத்தில் வடக்கு மக்கள் பார்ப்பதில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் வரலாற்றில் அந்த மக்களுக்கு இடையில் தலைமைத்துவம் விடயத்தில் நாட்டில் தீர்மானம் எடுக்கும் விடயங்களில் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள் என்றே அந்த மக்கள் நினைக்கின்றனர். காணப்படும் பிரச்சனை இதுவே. நாம் இந்த பிரச்சனைக்கு பதிலை தேட வேண்டும். இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடாத வரை அந்த மக்களின் நம்பிக்கையை எமது அரசாங்கத்தால் பெற்றுக் கொள்ள முடியாது. எனவே நாம் நினைப்பது என்னவெனில் நாம் கொண்டு வரும் அரசியலமைப்பிலும் வடக்கு கிழக்கு மக்களும் எமது நாட்டு மக்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு பங்குதாரர்கள் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவோம். அது மாகாண சபையா வேறு சபைகளா அதிகாரத்தை பிரிக்கும் போது காணப்படும் வரையறை என்னவென்பது தொடர்பில் அந்த மக்களுடனும் அந்த மக்களின் பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடி தீர்மானத்துக்கு வர முடியும். எனவே 13ற்கு ஆதரவா இல்லையா என்பதை விட நமக்கு மிக முக்கியமாக உள்ளது என்னவெனில் வடக்கு மக்களுக்கு அபிவிருத்திகளின் பிரதிபலனை அவர்களது வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்பதே ஆகும். அவர்களை இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் பங்குதாரர்களாக மாற்றும் வகையில் அவர்கள் இந்த நாட்டின் தீர்மானங்களை எடுக்கும் போதே நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்குவதற்கு தேவையான அரசியலமைப்பு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். இது தொடர்பில் தமிழ் கட்சிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள முடியும். உண்மையில் நாம் இதற்கு ஆதரவு அளிக்கின்றோம். உண்மையை கூறினால் நாம் இந்தியாவையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பில் ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. விசேடமாக இந்தியாவின் தெற்கு பகுதியில் அரசியல் ரீதியிலான பிரச்சனை ஒன்றும் காணப்படுகின்றது. இவ்விரு விடயங்களையும் நாம் புரிந்து கொண்டு இந்தியா எமது அருகில் இருக்கும் பொருளாதார ரீதியில் பலம் பொருந்திய நாடு, உதவியை பெற்றுக் கொள்ளும் நாடு, பொருளாதார ரீதியில் நாம் நலனை பெற்றுக் கொள்ளும் நாடு. இவை அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்து இந்தியாவுடன் சிறந்த ராஜதந்திர ரீதியிலான உறவை பேணி பல விடயங்களை தீர்க்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம். இவ்வாறான விடயங்களை நாம் ஏற்கனவே செய்துள்ளோம். 1970 மற்றும் 1976 காலப்பகுதி
பகுதிகளில் சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் கொள்கைகள் இல்லாத தீர்மானம் காரணமாக உலக தலையீடுகளுக்கு மத்தியில் கொள்கைகள் இல்லாத நிலையில் இருந்தோம். கச்சதீவு போன்ற விடயங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது இதற்கூடாக. இன்று இந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாகியுள்ளது என்னவெனில், நாம் இந்தியாவை கவனத்தில் கொள்ளாது சீனாவின் பொறுக்கு விழுந்ததால் இன்று வடக்கு மக்களுக்கும் இந்தியாவில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 3 தீவுகளில் மின் நிலையங்களை அமைப்பதற்கான பொறுப்பை சீனாவின் நிறுவனங்களுக்கு வழங்கும் போது அது பிரச்சனையாக மாறும் என்பதை நாட்டை ஆட்சி செய்தவர்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று கொழும்பு துறைமுகத்தின் ஒரு பகுதியை சீனாவுக்கு வழங்கும் போது அது இந்தியாவுக்கு பாரிய பிரச்சனையாக மாறும் என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ராஜதந்திர ரீதியில் செயற்படாது தமக்கு லாப நட்டத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து தீர்மானங்களை எடுப்பதால் தான் நாட்டில் இவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்றன. இந்தியாவுடனான பிரச்சனை 13வது சீர்திருத்த பிரச்சனை மட்டுமல்ல, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கும் பிரச்சனையை முதலில் புரிந்து கொண்டு சரியான முறையில், அதாவது இந்தியாவையும் நட்புறவு நாடாக வைத்துக் கொண்டு சீனாவின் பொருளாதாரத்தினூடாக நாமும் உதவியை பெற்றுக் கொள்ளும் வகையில் பிழையில்லாத ராஜதந்திர அணுகுமுறைகளுக்கு செல்ல வேண்டியது அவசியம் என்றே நான் கூறுகின்றேன். චීනට චීන කොම්පැනි වලට දෙනකොටම ඒකේ ප්‍රශ්නයක් වෙනවා කියලා මේ රට තේරුම් ගන්නට ඕන මේ රට කරන අය. හරිද? ඒ වගේම මේ කොළඹ වරායේ ජටියක් චීනට දෙනකොට ඒකේ ඉන්දියාව ප්‍රශ්නයක් වෙනවා කියන එක මේ ආණ්ඩුව තේරුම් ගන්න ඕන. ඉතින් මෙහෙම ඔන්න ඔය කියන්නේ රාජ්‍යතාන්ත්‍රිකව මේව කළමනාකරණය කරගන්න හිතන්නේ නැතුව තමන්ට ලැබෙන කොමිස් කුට්ටිය දිහා බලලා විතරක් තීන්දුව ගැනීමේ ප්‍රතිඵල තමයි මේ රට මේ ඉරණමට ගොදුරු කරලා තියෙන්නේ. ඉතින් මේ ඉන්දියාවත් එක්ක තියෙන ප්‍රශ්නේ 13 සංචෝදනය විතරක් නෙවෙයි. ඉන්දියාවයි සහ ලංකාව අතර තියෙන සම්බන්ධතාවය අපි පැහැදිලිව තේරුම් අරගෙන ඒකට හරියන විදිහේ කියන්නේ ඉන්දියාවත් අපේ මිතුරෙක් හැටියට තියාගන්න චීනීය ආර්ථික වර්ධනය විසින් අපට වාසිය අත්පත් කරගන්න පුළුවන් විදිහේ නිවැරදි ராஜ்யதாந்திரிக கணதனுடைய ஆயுதத்தை කියන விஸ்தாரத்தை අපි பல விடயங்களை தெரிவித்திருந்தார். நாங்கள் இன்னும் ஒரு கேள்வியும் கேட்கலாம். அதாவது இப்படி ஒரு விடயம் இருக்கின்றது. எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தியினர் இந்த நாட்டிலே ஒரு ஆட்சியை அமைத்தார், வடகிழக்கு பிரச்சனையிலே என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுப்பார்கள், அல்லது அவர்கள் கேட்கும் அந்த சுயநிர்ணயத்தை வழங்குவார்களா, அப்படி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த சுயாட்சியை வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடை அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் கேட்கலாம். சுயநிர்ணய உரிமை என்பது காலம் கடந்த ஒரு அரசியல் நிலைமை. மக்களின் சுயநிர்ணய உரிமையை கோருகின்றனர். அந்த நாட்டில் காணப்படுகின்ற அரசாங்கமானது அந்த மக்களை புறக்கணிக்கும் போது அந்த மக்கள் தங்களது தீர்மானங்களை தாமே எடுப்பதற்காக இவ்வாறான சிந்தனைகளுக்கு செல்கின்றனர். எனினும் நாம் நினைப்பது என்னவெனில், சியம்பலாண்டுவ பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கும் வடமராட்சியில் வாழும் மக்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. சில பிரச்சனைகள் பொதுவான பிரச்சனைகளாகவும் சில பிரச்சனைகள் அந்தந்த பிரதேசங்களுக்குரிய பிரச்சனைகளாகவும் காணப்படுகின்றன. தமிழர்களுக்கென ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. அதே போன்று சிங்களவர்களுக்கும் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதே போன்று இருசாராருக்கும் பொது பிரச்சனைகள் காணப்படுகின்றன. எனவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை முதலில் அந்த மக்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களாக தீர்மானித்து செய்ய போவது என்ன என்பதை நாம் முதலில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் வாழ்வாதார பிரச்சனையை எவ்வாறு தீர்த்துக் கொள்வது என்பது தொடர்பிலேயே பார்ப்பர். வடக்கில் கடற்தொழில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதிர்பார்ப்பார்கள். அதே போன்று தொழிற்சாலைகளை உருவாக்குவதும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதையுமே மக்கள் எதிர்பார்ப்பார்கள். அதே போன்று வடக்கில் வீதிகளை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கும் கல்வி, சுகாதார வசதிகள், சுற்றுலா துறையினூடான வருமான வழிகள் இவற்றையே செய்து கொடுக்க வேண்டும். எனினும் நாம் என்ன செய்ய போகின்றோம்? வடக்கில் வாழும் தமிழ் மக்கள், தெற்கில் வாழும் சிங்கள மக்கள், கிழக்கில் வாழும் முஸ்லிம் மக்கள் என சகல தரப்பினருக்கும் இனமத பேதமின்றி பொருளாதார அபிவிருத்தியின் பிரதிபலனை சாதாரணமாக பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பதே எமது நோக்கம். பொருளாதாரத்தில் பாரிய பங்களிப்பு வழங்கும் மாகாணமாக மேல் மாகாணமே காணப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் பாரிய இடவசதிகள் காணப்படுகின்றன. தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும். கால்நடைகள், கடற்தொழில், விவசாயத்துறை, சுற்றுலாத்துறை என அனைத்து துறைகளிலும் பாரிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய ஆகிய மாகாணங்கள் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன. 100க்கு 4 அல்லது 5% பங்களிப்பு வழங்குவது என்ற மட்டத்தில் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. வரலாற்று ரீதியில், பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட பிரதேசம், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் என இவற்றை அடிப்படையாக வைத்து நாம் அந்த பிரதேசத்தை அதிகளவு முக்கியத்துவம் அளித்து வேலை திட்டங்களை உருவாக்க வேண்டும். அந்த வேலை திட்டங்களை அரசாங்கத்தினாலேயே உருவாக்க முடியும். அந்த வேலை திட்டங்களை உருவாக்கும் போது நாம் மக்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகளை கருத்தில் கொண்டு நாம் வேலை திட்டங்களை உருவாக்கும். இதற்கூடாக நாட்டு மக்கள் இந்த வேலை திட்டங்கள் தங்களுக்கானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செயல்படும் போது யாருக்கும் சுயநிர்ணய உரிமை தேவைப்படாது. நாம் குறுகிய வளங்களை
வளங்களை வைத்துக்கொண்டு அவற்றை நிர்வகிப்பதன் மூலம் பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைவதற்கு முயற்சி செய்யும் நாடு. எனவே வடக்கில் காணப்படும் வளங்களினால் கிடைக்கும் பயன்கள் நாட்டுக்கு பயனளிக்க வேண்டும். அதே போன்று தெற்கில் இருக்கும் வளங்களினூடாக கிடைக்கும் பலன்களும் நாட்டிற்கு பலனளிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய விளைகிறோம் என்றால், திட்டங்களுடன் உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்தி திரைசேரியை நிரப்புவதுடன் திரைசேரியை நிரப்பக்கூடிய மக்கள் உள்ள நிலையில் இன மத பேதமின்றி சகலருக்கும் பயனளிக்கக்கூடிய விடயங்களை திட்டமிட்டு நாம் முன்னெடுப்போம். இது நமது நாடு என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதுவே மிக முக்கியமானது. எங்கு வாழ்ந்தாலும் இந்த நாடு தமது நாடு என்ற ஈடுபாட்டை வர வைக்க வேண்டும். அந்த ஈடுபாடு இல்லாமல் போகும்போதுதான் நாம் வேறு யாரோ என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. வெளிநாடுகளில் உள்ளவர்கள் வெளிநாடுகளே எமது பாதுகாவலர் என்ற உணர்வு நாட்டின் மீது ஈடுபாடு ஏற்படாத போன்றே இருக்கின்றது. உண்மையில் நாம் சரியாக பணியாற்றவில்லை என்பதே அதன் அர்த்தம். தாய் தந்தையர்கள் முறையாக பணியாற்றினால் பிள்ளைகள் பெற்றோரின் மீது விசுவாசத்துடன் இருப்பார். வேறு யார் மீதும் விசுவாசம் வைக்க மாட்டார்கள். ආණ්ඩුවක කාර්යභාරය අපි ඒක සාතික කරලා කරනවා. එතකොට මේ කාටවත් තමන්ගේ රට කියලා දැනෙන්න ඕන. අන්න ඒක තමයි වැදගත්ම දේ. කොහෙ ජීවත් වුණත් මේ රට තමන්ගේ රට කියලා දැනෙන්න හැඟීමක් හදන එක. එහෙම හැඟීම නැති වෙනකොට තමයි අපි කල්පනා කරන්නේ අපේ වෙන කවුරු හරි අපේ ඉන්න අසල්ලාචි රටක් හරි නැත්නම් වෙන ඈත ඉන්න කෙනෙක් හරි එයා තමයි අපේ ආරක්ෂකයා, එයා තමයි අපිට පිහිට වෙන්නේ කියලා හිතෙන්නේ. එතකොට ඒ කියන්නේ අපි වැඩේ හරියට කළා නැහැ. අම්මා තාත්තා හරියට වැඩේ කරනවා නම් නේද? දරුවෝ අම්මා තාත්තගේ සේවන වැඩනවා මිසක් මේ පිට තැන් ගැන විශ්වාස තියන්නේ. இப்படி பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கும் போது கடந்த அரசாங்க காலங்களில் அந்த மக்கள் கோரிய 2 விடயங்கள் தான் காணி அதிகாரமும் போலீஸ் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களையும் வழங்க முடியாததுக்கான காரணங்கள் என்ன என்று கேட்கலாம். ඒ ජනතාවට නැත්තම් අතොත් උතුරට පොලිස් බලය දීලා මොකක්ද ජනතාව බලාපොරොත්තු වෙන්නේ කියන එක අපි සාකච්ඡා කරන්න ඕන. දැන් දකුණේ මොකද වෙන්නේ? සිංහල කෙනෙක් මොකක් හරි වරදකට வடக்கிற்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்கி அந்த மக்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை முதலில் கலந்துரையாட வேண்டும். உண்மையில் தெற்கில் என்ன நடக்கின்றது? சிங்களவர்கள் ஏதேனும் தவறிழைத்தால் இல்லை ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தால் போலீசார் சென்று அடிக்கின்றனர். வடக்கிற்கு போலீஸ் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று கூறி தமிழ் போலீஸ் அதிகாரியை நியமித்தால் தமிழ் மக்களின் போராட்டங்களை போலீசார் பார்க்காமல் இருப்பார்கள். அவ்வாறு நடக்காது. எனவே போலீஸ் அதிகாரத்தை விட தங்களது கல்வியை தாங்களே முன்னெடுக்கக்கூடிய அதிகாரத்தையே அவர்கள் கோர வேண்டும். எங்களது முன்பள்ளிகளை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோம் என்ற அதிகாரத்தை கோர வேண்டும். இது உண்மையில் சாதாரணமான ஒரு விடயம். அதே போன்று சுகாதார பிரிவை அமைத்துக் கொள்கின்றோம் என்று அவர்கள் கோரலாம். போலீஸ் அதிகாரம் என்ற கருத்து வேறு நோக்கத்துக்காக கோரப்படுகின்றது. காணி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் நாட்டில் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் போது முதலில் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு அதற்கான உரிமையை வழங்க வேண்டும். தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பித்தால் குறிப்பாக கொழும்பில் இருந்து சென்று தொழிற்சாலையை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து கொழும்பில் உள்ளவர்களை அதில் பணியாற்ற செய்வதல்ல. யாழ்ப்பாணத்தில் தொழிற்சாலையை ஆரம்பித்தால் அங்குள்ள இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் போது யாழ்ப்பாணத்தில் விவசாயம், கடற்தொழில் உற்பத்திகளில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்களது உற்பத்திகளை சுற்றுலாத்துறையில் விற்பனை செய்யும் வகையிலான திட்டங்களை அமைக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நாம் சுற்றுலாத்துறையை அங்கு ஆரம்பித்து தெற்கில் பொருட்களை வாங்கி சீனாவின் பொருட்களை வாங்கி அங்கு கொண்டு விற்பனை செய்வது சிறந்ததல்ல. ஏன் அவர்கள் போலீஸ் அதிகாரத்தை கோருகின்றனர்? ஏன் காணி அதிகாரத்தை கோருகின்றனர்? இவை தொடர்பில் முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். පොලිස් බලය සහ ඉඩම් බලය කියන එක ඇත්ත ජනතාවගේ ඉල්ලීමක්ද ප්‍රශ්නයක්ද? එහෙම නැත්නම් ඒක ටිකක් අර තමන්ව බලයෙන් හුදකලා කරලා කියන මානසිකත්වයේ ඇතුලේ ඒක ප්‍රකාශයට පත්වීම සඳහා කරපු දෙයක්ද කියන එක අපි සලකා බලන්න ඕන. එහෙම නැත්නම් ඉතින් මම හිතන්නම් ඇත්තටම අපි දෙමු. මේ මොන්ටිසෝරි ටික පවත්වාගෙන අවස්ථාව දෙමු නේද? ඒවයි කරන්න ඕනේ. அண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு கூட்டம் முடிவிலே அங்கு பேசிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர் சொல்கின்றார், நாங்கள் ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு அவர் ஜேவிபி என்று தான் குறிப்பிட்டார். ஆனால் தேசிய மக்கள் சக்தியும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம், அவர்களுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே பழைய தொடர்புகள் இருக்கின்றது என்று. அந்த நிலைப்பாடு, இவர்களது நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்று கேட்கலாம். மற்றொரு கட்சியின் பொதுச் செயலாளர் எமக்கு அழைப்பு விடுக்கும் விடயத்தை முதலில் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், நன்றி என்றும் கூறினோம். எனினும் இந்த நாட்டில் காணப்படும் பிரச்சனைக்கு தேசிய மக்கள் சக்தி 4 கட்சிகளுடன், குறிப்பாக மொட்டு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி என்ற நாட்டை ஆட்சி செய்த கட்சிகளிடம் ஒன்றிணைந்து ஆட்சியை
கைப்பற்றும் கட்சி அல்ல. அந்த 4 கட்சிகளிடமும் இணைந்து பணியாற்றியுள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து பணியாற்றியுள்ளன. அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து பணியாற்றியுள்ளது. எனவே அவர்கள் அரசாங்கத்தை கொண்டு நடத்தியுள்ளனர். அவர்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைத்ததன் பிரதிபலனையே இந்த நாட்டு மக்கள் எதிர்கொள்கின்றனர். தற்போதைய கடன் நெருக்கடி, டாலர் தட்டுப்பாடு, நாட்டு மக்களுக்கு வாழ முடியாத நிலைமை உள்ளிட்ட சகல பிரச்சனைகளுக்கும் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் எனும் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் அதில் இருந்து விலக முடியாது. நாம் ஒவ்வொருவரும் 1979 ஆண்டுக்கு பின்னரான பிரச்சனைகளை பற்றி பேசினாலும் 1994 ஆண்டில் இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி செய்தது. 2015 ஆண்டில் இருந்தும் கூட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஆட்சி செய்தது. எனவே அதில் இருந்து விலக முடியாது. எங்களால் இந்த பணிகளை செய்ய முடியாமல் போனது இதன் காரணமாகவே என்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூற வேண்டும். எனினும் நாட்டு மக்கள் தற்போது கோருவது அதனை இல்லை, வேறு வழிகளில் தீர்வையே நாட்டு மக்கள் கோருகின்றனர். நாட்டை ஆட்சி செய்த கட்சியுடன் அல்ல. எனினும் அந்த கட்சிகளுக்கு நாம் கூற வேண்டிய விடயம் காணப்படுகின்றது. அந்த கட்சிகளிலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடாத நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கில் வந்த சிலர் உள்ளனர். எனினும் அவர்கள் இவ்வாறான கட்சிகளையே தெரிவு செய்துள்ளனர். எமக்கு கொள்கைகளை ஏற்று அவ்வாறான சிலரால் அந்த கட்சிகளில் இருந்து விலகி பெற முடியும். ஏனெனில் அரசியலில் உயர்மட்டத்தில் இடம்பெறுகின்ற ஊழல் மோசடிகளை தடுத்து நிறுத்துவோம், அனுமதிகளை நிறுத்துவோம். இதுவே எமது அரசியல் கொள்கை. எனவே இதற்கு விருப்பமானவர்களே வர வேண்டும் என்று கூறுவோம். அதற்கு விருப்பமானவர்கள் இருந்தால் அந்த வேளையில் பார்ப்போம். கட்சி என்ற முறையில் கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு நாம் தயாரில்லை. விசேட நோக்கத்திற்காகவே நாம் கூட்டணி சேர்ந்தோம். 2004 ஆண்டு கூட்டணி அமைப்பதற்கு நாட்டின் நிலைப்பாடு அவ்வாறு காணப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காகவோ ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காகவோ அல்ல. அப்போது நாட்டில் யுத்த பிரச்சனை காணப்பட்டது. 14 மாதங்கள் நாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றினோம். இதனை தவிர இன்று நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சனைக்கு கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். பொருளாதார கொள்கையை அடிப்படையாக வைத்தே கட்சிகள் வேறுபடுகின்றன. அவர்களது பொருளாதார கொள்கையுடன் நாம் இணைய வேண்டுமெனில் நாம் வேறு கட்சியாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு பதிலாக மக்களை ஒன்றிணைப்போம். கிராம மட்டங்களில் உள்ள கட்சிகளை, குறிப்பாக இந்த 4 கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் உள்ளனர். அவர்கள் எம்முடன் இணைவதற்கு விருப்பத்துடன் உள்ளனர். அவர்களை நாம் எம்முடன் இணைத்துக் கொள்கின்றோம். அவர்களுடன் நாம் இந்த பயணத்தை தொடர்வோம். மேல்மட்டத்தில் நாம் கூறிய விதத்தில் யாரேனும் இருப்பார்களாயின் அவர்களையும் இணைத்துக் கொள்வோம். எனினும் கட்சிகளுடன் ஒன்று சேரும் போது நாம் அரசாங்கத்தை அமைக்க முடியும், நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. කරන්න පුළුවන් නම් ඉතින් අපි වෙනම පක්ෂයක් ඉන්න ඕනේ නැහැ නේ. අපි කියන්නේ ඒ වෙනුවට අපි ජනතාව සංවිධානය කරමු. ගම් මට්ටමේ බිම් මට්ටමේ ඉන්න ඒ පක්ෂවල ඒ කියන පක්ෂ 4 නියෝජිතයෝ ඉන්නවා. දැන් අපිත් එකතු වෙලා ඉන්න කැමති වෙලා ඉන්නයි. අපි ඒ අය එතනින් ගලව ගමු. ඒ අයත් එක්ක මේ ගමන යමු. උඩ මට්ටමේ ඉන්න අය තර මම කියපු කැටගරිය අය ඉන්නවා නම් ඒ අයත් අපි අරගමු. හැබැයි පක්ෂත් එක්ක සන්දානගත වීමකින් අපිට ආණ්ඩුවක් හදන්න පුළුවන්. රට කොට ගන්න බෑ. அப்படி என்றால் எதிர்காலத்தில் சாதாரணமாக இன்னும் எத்தனை வருடங்கள் தேவைப்படும் தேசிய மக்கள் சக்தியினர் இந்த நாட்டின் அரசை அமைப்பதற்கென்ற ஒரு கேள்வியும் கேட்கலாம். கூடிய காலம் எடுக்காது என்று நான் நினைக்கின்றேன். புத்தக ரீதியில், அதாவது அரசியலமைப்பு தேர்தல் முறைமைக்கு அமைவாகவே 2024 ஆண்டே ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல். எனினும் இவ்விடயத்தில் மேலும் பல விடயங்கள் உள்ளன. பொது தேர்தலை அதற்கு முன்பாகவே நடத்த முடியும். அரசியலமைப்பிற்கு அமைவாக பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். இதற்கு முன்பாக நடைபெறும் தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாகவே இதனை தீர்மானிக்க முடியும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல்களை நடத்தும் போது மக்களின் தீர்மானமானது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு உந்து சக்தியாக அமையும். அதே போன்று தேர்தல் ஒன்று நடைபெற்றாலும் நடைபெறாவிட்டாலும் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தை செய்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறும் கூற முடியும். அவ்வாறான ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. ஆகக்கூடியது 2-3 வருடங்கள் ஆகும் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்பும் செல்லலாம். நாம் விரைவுபடும் வரை இந்த அரசாங்கம் இந்த நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளும் நிலை குறையும். இந்த நிலைமை தொடரும் போது நாடு ஒரு நெருக்கடியான இடத்தில் இருக்க போகின்றது. நாட்டில் காணப்படும் நாட்டை கட்டியெழுப்பும் வளங்கள், துறைமுகங்கள், துறைமுகத்தில் காணப்படும் இடங்கள் என்பவற்றை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கும் செயற்பாடுகளில் மிக வேகமாக ஈடுபடுகின்றன. எனவே இவற்றை பாதுகாக்க வேண்டும். எனவே இவற்றை பாதுகாப்பதற்காக ஆட்சி மாற்றம் ஒன்று அவசியம். அது மட்டுமன்றி அதிக வட்டிக்கு கடனை வாங்கி இந்த நாட்டை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளப் போகின்றனர். முடியுமான அளவு கொள்ளையடிப்பதற்கு பார்க்கின்றனர். உதாரணமாக மத்திய அதிவேக நெடுஞ்சாலை
தேவைக்கான அறிவித்தல் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. 104 பில்லியன் ரூபாய் வித்தியாசம் வைத்தே இதனை வழங்கப் போகின்றனர். நாட்கள் செல்ல செல்ல இவை அதிகரிக்கும். எனவே இதனை சரி செய்வதற்கு வெகு விரைவில் தேர்தலை நடத்தி பலத்தை பெற்றுக் கொள்ளும் போதே இதனை சரி செய்ய முடியும். நாம் எப்போது ஆட்சி பலத்தை பெறப்போகின்றோம் என்பதற்கு பதிலாக மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு பலத்தை அளிப்பார்கள் என்று கேட்பதே விசேட தன்மையாகும். தேசிய மக்கள் சக்தியுடன் அனைவரும் ஒன்றிணைந்து ஆட்சி பலத்தை உருவாக்குவதே சிறந்தது. අහනට වඩා සාධාරණයි ජනතාව ජාතික ජනබලවේගයට බලය දෙන කවද කියලා අහන එක. අපිට බලය දෙන්නේ උනා වෙලා තියෙන. ජාතික ජනබලවේගය කියන මහජන ව්‍යාපාරයත් එක්ක ඔක්කොම එකතු වෙලා බලයක් පිහිටවන්න ඕන. இப்படி இருக்கும்போது தேசிய மக்கள் சக்தி இந்த வெகு விரைவில் அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று வைத்தியநாள் இந்த ஜெயதிஸ் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது இந்த நாட்டிலே மிக பெரிய ஒரு 3/2 பெரும்பான்மை அவசியமில்லை. சாதாரண ஒரு சக்தியை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் இந்த நாட்டை அமைத்து காட்டுகின்றோம் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்கின்றார். எனவே இவர்களுடைய நிலைப்பாடோடு தற்போது அவரும் இருக்கின்றார். அந்த கேள்வி தொடர்பாகவும் கேட்கலாம். சஜித் பிரேமதாசா கூறுவதிலும் நாம் கூறுவதிலும் வேறுபாடு உள்ளது. உண்மையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நிறைவேற்று அதிகாரமும் 3/2 பலமும் அவசியமில்லை. பாராளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பெரும்பான்மை இருந்தால் போதும். எனினும் மிக முக்கியமான பலம் என்னவெனில் மக்கள் பலம். மக்களை ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும். விரிவான மக்கள் பலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான திட்டங்கள் என்ன என்பது தொடர்பில் நாம் நேரம் எடுத்து உங்களிடம் கூறினேன். இதில் ரகசியம் ஒன்றுமில்லை, மாயாஜாலம் இல்லை. நம்மிடம் மாயாஜாலம் உள்ளது. எனவே அதனை கொண்டு நாம் அனைத்து விடயங்களையும் உடனடியாக செய்து தரலாம் என்று கூற முடியாது. சஜித் பிரேமதாசா கூறுவது அவ்வாறான கருத்துக்களே. நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எவ்வாறான விடயங்களை சஜித் கூறுகின்றார் என்று கூற முடியுமா? ஏற்றுமதியை அபிவிருத்தி செய்வதற்கான வழிவகைகளை கூறுங்கள். எவ்வாறான திட்டங்கள் உள்ளன, எவ்வாறான வேலைகள் உள்ளன. இவ்வாறான வேலை திட்டங்கள் இருக்குமாயின் கடந்த காலங்களில் ஏன் அவற்றை மறைத்து வைத்திருந்தார்? கடந்த அரசாங்கத்தில் அவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராகவும் அவர் செயற்பட்டார். சிறந்த அமைச்சு பொறுப்பிலும் அவர் இருந்தார். வீடமைப்பு அமைச்சில் இருந்தார். அவரால் ஏன் அதனை செய்து கொள்ள முடியாமல் போனது? இதற்கு ரணில் விக்ரமசிங்கவா காரணம். இதுவே நாட்டில் காணப்படும் பிரச்சனை. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சியில் இருக்கும் போது செய்ய முடியாமல் போன விடயங்களுக்கு அவரே காரணம் என்று அடுத்த அரசாங்கம் கூறியது. அதன் பின்பு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தார். அவருடன் பணியாற்றியவர்கள் அவராலேயே சில விடயங்களை செய்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார். කවුරු හරි හේතු කළා එයාට චෝදනාව පටවලා මේ අලුත් කෙනෙක් ආව මෙන්න දැන් එහෙම දැන් ආවේ. දැන් මහින්ද රාජපක්ෂගේ ආණ්ඩුවේ හිටපු කට්ටියම ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිත් එක්ක ආණ්ඩුවට ගිහිල්ලා දැන් මහින්ද රාජපක්ෂ කියනවා රයිට් එයා තමයි ප්‍රශ්නේ. දැන් කවදා හරි ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිවරු ඔතනින් ඉවතුනට පස්සෙත් කියන්නේ ඔය කතාවමයි. ඉතින් අපි ඒක අහගෙන ඉන්න ඕනද? ඉතින් සජිත් ප්‍රේමදාස කියන තෝ ඔය කතාවක්. එහෙම නෙවෙයි. අපි කියන්නේ අනුර දිසානායක තනියෙන් කරන වැඩකට නෙවෙයි අපි ඉල්ලන්නේ. හරිද? අපිට ඕන සමූහයක් හැටියට ඒක හැමෝම ඒක දායක කරගන්න ඕන. කැබිනට් මණ්ඩලයේ හැටියට ඒක දේශපාලන නායකත්වයක් දෙනවා. රටේ වෘත්තිකයන්, රාජ්‍ය පරිපාලනය, විදේශ සේවාව, ජනතාව, ඒ විවිධ ශේෂ්ත්‍රවල දීවරද කම්කර හැම දෙනාම ඒක තමයිගේ කොටස. විශ්වවිද්‍යාලවල, පරීක්ෂණ ආයතනවල තමන්ගේ කොටස. මේකට හරියන අධ්‍යාපනය අපි සැලසුම් කරාට පස්සේ ඒ ගුරුවරයා, විශ්වවිද්‍යාල ආචාර්යයා තමන්ගේ කොටස. සෞඛ්‍ය සේවකයා දහෝ බලන්න ඕනකම තියෙන මොකද්ද? රයිට් මේකවල තමයි නිෂ්පාදන දායක වෙන අය. එයාගේ සෞඛ්‍ය අපි හරියට තියාගන්න ඕනකම තියෙනවා. එහෙනම් සෞඛ්‍ය සේවාව දෙන්න ඕන විදිය රට මෙතනට ගේන්න ඕන. හරිද? එහෙම නැත්නම් රයිට් සජිත් ප්‍රේමදාස අපිට බලය 3-2 ඕනේ නැහැ, විධායක ජනාධිපතිතුමා ඕනේ නැහැ. මම කියන්නේ ඇත්තටම ගත්තොත් විධායක ජනාධිපති ක්‍රමය ගැන සජිත් ප්‍රේමදාස තාම අදහසක් හරියට කියලාත් නැහැ. ඔහු දැන් ඉන්නේ විධායක බලය උපරිමයෙන් පාවිච්චි කරන්නේ. දැන් රටට ඕනකම තියෙන නිකන් වචන ගොඩක් නෙවෙයි. නිකන් එක සමාන වචන, සමාන පද නේද? අරක මේක වචන වැඩක් නෑ දැන්. ரட்டே ஜனதாவட்ட தீர்வும் கண்ண புழுவாங்க விதியட்ட தமாங். எனவே ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாமல் போகும் விடயங்களுக்கு ஒருவரை காரணம் காட்டி அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. புதியவர் ஒருவர் வரும்போது, அதாவது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் இருந்த அனைவரும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுடன் அரசாங்கத்திற்கு சென்ற போது தற்போது அவர்தான் பிரச்சனை என மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார். எப்போதாவது ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவ்விடத்திலிருந்து செல்லும் போது அந்த கதையையே கூறுவார்கள். இதனை
இதனை நாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டுமா? சஜித் பிரேமதாசா கூறுவதும் அவ்வாறான கதைகளை. அனுரகுமார திசநாயக்க தனியாக செய்யும் வேலைகளுக்காக நாம் கோரவில்லை. அனைவரும் இணைந்து அதனை செயல்படுத்த வேண்டும். அமைச்சரவை என்ற முறையில் தேசிய தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும். நாட்டின் தொழிற்சங்கங்கள், அரச நிர்வாகம், வெளிநாட்டு சேவை, மக்கள், தொழிலாளர்கள் என சகலரும் இவையே ஒரு பகுதி. பல்கலைக்கழகங்கள் என்பவை ஒரு பகுதி. இவற்றுக்கு முறையான கல்வியை நாம் திட்டமிட்ட பின்பு ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் ஒரு பகுதியாகின்றனர். சுகாதார சேவையாளர்கள், இவர்களை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இவர்களே உற்பத்தி துறைக்கு உதவும் நபர்கள். எனவே சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். நாட்டை இவ்விடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நமக்கு 3-2 தேவையில்லை. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தேவையில்லை. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தேவையில்லை என்று கூறுவதில் அர்த்தமில்லை. உண்மையில் கூறினால் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை குறித்து சஜித் பிரேமதாசாவிற்கு உண்மையில் புரிதல் இல்லை. அதிகம் பேசுவது நாட்டிற்கு தேவையில்லை. வார்த்தைகளால் தற்போது அர்த்தமில்லை. நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தமது திட்டங்களை கூறுவதே அவசியமாக உள்ளது. தமது செயற்பாடுகள் குறித்து கூற வேண்டும். தமது செயற்பாடுகளை செயற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்க வேண்டியதே தேவையாக உள்ளது. அதுவே தேவை. யாருக்கேனும் எங்கள் மீது சந்தேகம் இருப்பின் அரசியலுக்குள் 1994 ஆண்டில் இருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியுள்ளீர்கள். 1999 ஆண்டில் இருந்து மாகாண சபையில் இருந்துள்ளோம். பிரதேச சபைகளில் 1997 ஆண்டில் இருந்து இருக்கின்றோம். 8 வருடங்களாக பிரதேச சபைகளை ஆட்சி செய்துள்ளோம். பிரதேச சபைகளில் எதிர்க்கட்சியாக இருந்துள்ளோம். அரசாங்கத்தின் உள்ளே அமைச்சு பதவிகளை வகித்துள்ளோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் கூறிய வகையில் பணியாற்றியுள்ளோம். அமைச்சு பொறுப்பில் இருந்து திட்டமிட்டு பணியாற்றியுள்ளோமா? ஆம். අපේ අර අමාත්‍ය කාර්යමණ්ඩල වෙන් වෙච්ච මුදල් ඉතුරු කරලා අපේ කෘෂිකර්ම ඇමති ඊට වණ්ඩුසානායක සහෝදරයා කෘෂිකර්ම අමාත්‍යාංශ සේවකයන්ට බස් 2ක් අරන් දුන්නා. අදත් ඒක වැඩ. මම කියන්නේ මේක පොඩි දෙයක් තමයි. නමුත් ඒක බලන්න ඕනකම තියෙන්නේ අපි මේ කියන දේ රට හදන්න අපි ඉදිරිපත් කරන නිෂ්පාදන ආර්ථිකය, සැලසුම් සහගත නිෂ්පාදන ආර්ථිකය සහ ඒක ක්‍රියාත්මක කිරීමේදී දේශපාලන උඩතලයේ දූෂණය සහ නාස්තිය වැළැක්වීම නතර කිරීම කියන වැඩේ අපේ ජීවිත අභ්‍යාසය තුළ අපි කරලා තියෙනවද? ඔව්. එහෙනම් මොකද කරන්න ඕන? අර පොන්චි තැනින් කරපු දේ ලොකු පරිමාණයෙන් කරලා පෙන්වන්න නම් ආණ්ඩුවක් දෙන්න ඕන. ඒ විශ්වාසය අපි තියෙනවා. නිකන් අපි මේ කියන්නේ සජිත් වගේ වචන නෙමෙයි. අපි දිහා බල්ල විශ්වාස තියන්න පුළුවන් දේවලුත් තියාගෙන තමයි මේ කියන්නේ. இறுதியாக ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வடக்கு மக்களுக்கு திரு வைத்திய நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்ற தகவலை நாங்கள் அவரிடம் கேட்கலாம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேல், மத்திய என நாட்டில் வாழும் சகலரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். அந்தந்த பிரதேசங்களில் பல பிரச்சனைகள் காணப்படும். அதேவேளை நாட்டு மக்கள் என்ற முறையில் முகம் கொடுக்கும் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த பிரச்சனைக்கு பிரதான காரணம் இந்த நாட்டை ஆள்பவர்களும் அவர்களது அரசியல். எனவே இதனை தோல்விக்கு உட்படுத்தி நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் நாம் அனைவரும் புதிய அரசியல் தீர்வுகளை நோக்கி செல்ல வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். பொதுமக்களின் ஆதரவுடன் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். எனவே தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையை செயற்படுத்தும் ஒரு பங்குதாரர்களாக நீங்கள் மாற வேண்டும். தொகுதி என்ற ரீதியில் நாம் கிராமங்களுக்கு வரும்போது அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி தலைமைத்துவத்தை ஏற்க முன்வாருங்கள். சில வருடங்களுக்குள் இந்த நாட்டை நாம் கட்டியெழுப்புவோம் என திடசங்கற்பம் பூணுவோம். 10 வருடங்களுக்குள் அபிவிருத்தி அடைந்த நாடாக எமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒத்துழைத்து செயற்படுவோம் என உறுதிமொழி கொள்வோம். அதற்காக அரசியல் மாற்றங்களை செய்ய வேண்டும். எனவே நாம் மக்களிடம் கோருகின்றோம். இது மக்களினது கைகளிலும் எமது கைகளிலுமே உள்ளது. அனைவரும் ஒன்றிணைந்து பயணித்தால் இந்த இலக்கை அடைய முடியும். அதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். කීපයක් ඇතුළතදී අපේ ඉලක්කයට එනවා කියන අදිෂ්ඨානය සහිතව අපි ඉදිරියට යමු. ඒ වෙනුවෙන් දේශපාලන බලයට වෙනස් කරන්න මැදිහත් වෙමු කියන ඉල්ලීමයි අපි කරන්නේ. මේක අපිට කරන්න පුළුවන්. ඒක තියෙන්නේ ඔබ සහ අපි අතේ. අපි හැම දෙනාට මේ විදිහට මැදිහත් වුණොත් මේ කටයුතු කරන්න පුළුවන්. ඔබටත් මං ඉල්ලන්නේ ඒ වෙනුවෙන් එකතු වෙන්න. இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர் தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினரும் அதேபோன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய வைத்தியர் நலிந்த ஜெயதீஸ் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். டான் தமிழொலியின் மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.